ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹனி பேச்சர். ஏன்டா எப்போ பாரு டெல்லாக டயர்டாக தெரியலன்னு கேட்காதீங்க. ஏன்னா பேட்மேன் நைட் ஷிஃப்ட் போயங்க, அதுதான் மூஞ்சி காட்டி கொடுத்தது. சரி, இதெல்லாம் விடுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் நினச்சதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது டெரென் கியூ தி அண்டர்கிரவுண்ட் சிட்டி. 1001 படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபில் ராஜராஜ சோழர்கள் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க குகைக்குள்ளே, யாருக்குமே தெரியாமல் கண்மறைவாக ஒரு சிவிலைசேஷன் ஒன்று இன்னும் அவங்க ஆர்கனைஸ்டாக ஒரு கேவுக்குள்ளே அத்தின் பேர் சர்வே ஆகுறாங்கன்றத செல்வராகவன் சார் பியூட்டிஃபுல்லாக அவரோட க்ரியேட்டிவ்னஸை யூஸ் பண்ணி காட்டியிருப்பார். நான் இந்த ரீசர்ச் பண்ணும்போது டெரென் கியூ தி அண்டர்கிரவுண்ட் சிட்டி உண்மையாகவே 20,000 பேர் இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி உள்ள வாழ்ந்துருக்காங்க. இதை லீனியராக சொல்லாமல் கொஞ்சம் நான் லீனியராக போயிட்டு அப்புறம் லீனியருக்குள்ளே வரேன். 1963 ஒரு ஆள் தன்னோட வீட்டை ரெனோவேட்டோ ஆல்ட்ரேஷனோ பண்ணணுன்ட்டு ஒரு சவரை இடிக்கிறான். அந்த சவரை இடிக்கும்போது சின்னதாக ஒரு ஹோல் தெரியுது. அந்த ஹோலை இன்னும் பெருசாக இடிக்கும்போது ஒரு கேவ் மாதிரி ஒன்று தெரியுது. இது ஏதோ சின்ன ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கும்னு நினச்சி உள்ளே போகிறான். போக போக என்ன ஆகுதுன்னா, இதோட லென்த் போய்கிட்டே இருக்குது. அவன் பாதிக்குள்ளே போயிட்டு பயந்து திரும்பி வந்து அவங்க ஊர் லோக்கல் அத்தாரிட்டி பீப்புள், ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் இன்டிமேஷன் கொடுத்து என் வீட்டு பின்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்தேன், இது உள்ள நிறையா அண்டர்கிரவுண்ட் மாதிரி போயிட்டே இருக்குது அண்ட் இதுக்கு ஸ்டாப் எங்கன்னே எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இதை பரிசோதனை பண்ணும்போது தான் தெரியுது 7 to 8 செஞ்சுரியில் ரோம்ஸ் அண்ட் அரப்ஸ் இந்த இடத்த ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த இடத்த பற்றி சொல்ல மறந்துட்டேன். டர்க்கியில் கேப்பிடோக்கியான்ற ஒரு இடத்துல இந்த கேவ் இருக்குது. 7th to 8th செஞ்சுரியில் என்ன இருக்குன்னா, ரோம்ஸ் அண்ட் அரப்ஸ் இந்த இடத்த ரூல் பண்ணியிருக்காங்க. ரூல் பண்ணும்போது என்ன ஆகியிருக்குன்னா, அங்கே அவங்க ஆளுங்களை தவிர, அவங்க கம்யூனிட்டி தவிர வேறு எந்த கம்யூனிட்டி பீப்புளும் அங்கே இருக்கக்கூடாது, எவேட் பண்ணுங்க இல்லை கொன்னுடுங்கன்ட்டு ரூல் நிறைய வாட்டி பாஸ் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட இந்த கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டி பீப்புள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா நம்மள யாரும் இருக்க மாட்டோம், நம்ம சிவிலைசேஷனும் வளரணுன்ட்டு இவங்க ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடம் நிலப்பகுதியில் இருந்தால் யாராக வேணாலும் அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணலாம் இல்லை அவங்கள கொண்டுடலான்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேப்பிடோக்கியாவில் இந்த இடத்த செலக்ட் பண்ணுறாங்க. மேலே ஹார்டாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு தேங்காய் மாதிரி. தேங்காய் எப்படி மேலே ஹார்டாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி இந்த இடம் வெயிலில் எதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுதோ அதெல்லாம் சிமெண்ட்டோட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப மேன்மையாகவும், சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு லைம் ஸ்டோன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, பட் அதோட உள்ளே இன்னும் சாஃப்டாக இருந்திருக்கு. இதனால் இவங்களுக்கு அண்டர்கிரவுண்டை சிம்பிளாகவும் ஈஸியாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண உதவி இருக்குது. ஸோ இவங்க வச்சு சரி ஒரு சின்ன கேவ் தான் தோண்டியிருக்கலாம், இது எப்படி இவ்வளோ பெருசாக தோண்டியிருக்காங்க, எப்படி பாசிபிள்னு பார்க்கும்போது அப்போ இருந்த அந்த சிவிலைசேஷனோட ஆர்கிடெக்ட் மைண்டே அந்த லெவலில் இருந்திருக்கு. எப்படின்னா, இவங்க ஒரு எறும்பு கூடோட டிசைனை செலக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் எறும்பு கூடோட ஸ்ட்ரக்சர் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வேல்கான மாதிரி தெரியும். பட் இன்னர் லேயராக பார்க்கும்போது அது நிறைய காலனிஸ், அப்படின்னா நிறைய வீடு, நிறைய சின்ன 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 ரூம் மாதிரி பகுதிகளை பில்ட் பண்ணி ஒரு மரத்தோட வேர் மாதிரி வளர்ந்துருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்களும் இந்த கிறிஸ்டியானிட்டி பீப்புள் அப்படின்னா அந்த 7th 8th செஞ்சுரியில் இருந்த இந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும்னு நினச்ச இந்த கிறிஸ்டியானிட்டி பீப்புள் இவங்க இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ், இன்னொன்னும் இந்த ஸ்டோரி கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தரேன். இதை நீங்கள் ஒரு எந்த ஒரு கம்யூனிட்டி பேஸு கேஸ்ட் பேஸாக பார்க்காதீங்க. இது ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நிறைய வாட்டி ரோம்ஸ் அரப்ஸ் கிறிஸ்டியானிட்டின்னு கேட்கும்போது என்னடா அப்படி இப்படின்ட்டு இந்த வாக்குவாதம் வேணாம். அவங்க அந்த டைமில் சர்வைவலுக்கு எப்படியெல்லாம் போராடிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ எந்த ஒரு மத பிரச்சனையும் வேணாம், எந்த ஒரு கலவரமும் வேணாம், சிம்பிள் சிட் பேக் ரிலாக்ஸ், லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அண்டர் கிரவுண்டை பில்ட் பண்ணுறாங்க.
இது பில்ட் பண்ணணும்னா 20,000 பேருக்கு பில்ட் பண்ணணும்னா சின்ன விஷயம் இல்லைல்ல. எவ்வளோ பெரிய இடத்த உருவாக்கணும். அந்த இடத்த உருவாக்கணும்னா சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரியெல்லாம் டெவலப் பண்ணணும். அதுவும் இது எப்படிடான்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் இது உள்ளே வந்துடுவாங்க. பிரச்சனையே இல்லாத போது தான் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், இது உள்ளே இருந்தாலும் நம்ம வாழ முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. மழை வந்தால் அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் ஒரு வெண்ட்டு, அது உள்ள சர்ச்சஸ் இருந்திருக்கு, ஸ்கூல்ஸ் மாதிரியான இடமும் இருந்திருக்கு. மாடுகள், கோழிகள் இதெல்லாம் வச்சு அவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். சரி, இத்தனை பேர் வாழ்கிறாங்கல்ல, சமைக்கவும் செய்வாங்கள்ல, சமைக்கும் போது புகைன்றது வராதா, அப்போ தெரியாதா? அதுக்கும் இவங்க வந்து நிறைய ப்ரிப்பேர்டாகவும் இருந்திருக்காங்க. பகல் நேரத்தில் இவங்க வந்து சமைக்கிற பழக்கமே இருந்துடல. இவங்க எப்பயுமே ராத்திரியில் தான் சமைக்கவும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா ராத்திரியில் புகை தெரியாது. ஆனால் பகலில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த புகை மூட்டம் தெரிஞ்சிடும்ன்றது இவங்க கவனமாக இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன, மெயின் கோல் என்ன, இவங்க வந்து எந்த ஒரு சிவிலைசேஷன் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஐ மீன் எந்த ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் பீப்புளாலோ இல்லை ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் எனிமிங்க, இவங்களோட எனிமீஸ் வந்து இவங்கள தாக்க வரும்போது இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குவாங்க, ஐ மீன் இவங்க பில்ட் பண்ண இடம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றத இவங்க மைண்டில் ரொம்ப ஷார்ப்பாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது இவங்களோட ஐடியாவே என்ன இருந்திருக்குன்னா, அந்த குகைக்குள்ளே ஒரு ஆள் ஒரு வாட்டி நேராக தான் போக முடியும். ஸோ 2 பேரும் போக முடியாது. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஆள் சாதாரணமாக தான் போக முடியும். ஒரு மனுஷன் சாதாரணமாக தான் நடந்து உள்ளே போக முடியுமே தவிர, அந்த காலத்து வார் பேஸ்டு ஷீல்ட்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, கத்தி, இந்த இந்த பிடிக்கிற மாதிரி ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஷீல்டுனே சொல்லலாமே, இதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போக முடியாது. ஏன்னா அவங்களோட சைஸ் இன்னும் டபுளாக இருக்கணும். ஸோ இவங்களோட அந்த ஒரு என்ட்ரிக்கான பகுதியே இவ்வளோ தான் இருந்திருக்கு. ஒரு மனுஷன் இவ்வளோ தான் இப்போ நான் உக்காந்துட்ருக்கேன்ல, இவ்வளோ தான் இருந்திருக்கு. இப்படி தான் போக முடியும். அதுவும் அதெல்லாம் போட்டுட்டு போகவே முடியாது. ஒரு ஆள் ஒரு வாட்டி தான் போக முடியும். சரி, ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஒரே வாட்டி 100 பேர் பெரிய இடமா இருந்தால் தாக்கலாம். ஆனால் ஒரு ஆள் ஒரு வாட்டி உள்ளே போகிற மாதிரி ஒருத்தன் தான் உள்ளே போக முடியும். அப்படின்றபோது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் வந்து ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இது ஒரு ப்ளஸ் ஆச்சு. இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதோட கதவுகள் ஒரு கல்லில் டிசைன் செஞ்சு அந்த கதவோட ஒரு வெயிட் பார்த்திங்கன்னா 500 கிலோகிராம். ஆமாம், 500 கிலோகிராம். இந்த கல்லை வந்து வெளிப்பகுதியில் மூட முடியாது. உள்பகுதியில் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை மூட முடியும். ஒன்ஸ் அவங்க மூடிட்டாங்கன்னா வெளியே எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது உள்ளே என்டர் ஆகவே முடியாது. 2வது இதையும் பார்த்துட்டோம். 3வது எயிர் வென்டிலேஷன். இது உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் எங்கே போனாலும் எயிர்ன்றது அவ்வளோ நீட்டாகவும் பாஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த டிசைன் எப்படி இப்போ அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, வெயில் காலத்தில் உள்ள சில்லுன்னும் குளிர் காலத்தில் உள்ள சூடாகவும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஆர்கிடெக்சர் ஐடியாஸில் அவங்க அந்த இடத்த சூஸ் பண்ணி இருந்ததுனால அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து அங்கே சர்வைவ் ஆகியிருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த இடத்தோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி. அண்ட் இப்போது இது வந்து டெவலப் பண்ணி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிருக்காங்க. யூ கேன் சி நம்பர் ஆஃப் வீடியோஸ் யூடியூப்லேயும் இருக்குது, ரீல்ஸ்லையும் பாருங்கள். அண்ட் மேலும் இது மாதிரி வீடியோஸ் வர ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட்